கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த அருமையான நாளை காணும்படியாய் செய்த பிதாவாகிய தேவனுக்கு இயேசு கிறிஸ்து மூலம் நன்றிகளை எடுப்போம். இந்த நாளிலும் இயேசு கிறிஸ்துனுடைய 2வது வருகை, அதனுடைய ஆயத்த பணிகள் தொடங்கிவிட்டது என்ற தலைப்பின் கீழே வெளிப்படுத்தின புத்தகம் 13ஆம் அதிகாரத்தில் 2 மிருகங்களை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனத்தை நாம் தியானித்து வருகிறோம். அதில் முதலாவது ஒரு மிருகம் சமுத்திரத்திலிருந்து வந்தது. 2வது ஒரு மிருகம் பூமியிலிருந்து வந்தது. இந்த பூமியிலிருந்து எழும்பின மிருகம் மீதி உள்ள மக்களை மோசம் போக்கும். அதான் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அது குறித்து சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரம் 11வது வசனம். வெளிப்படுத்தல் 13:11. பின்பு வேறொரு மிருகம் பூமியிலிருந்து எழும்ப கண்டேன். அது ஒரு ஆட்டுக்குட்டிக்கு ஒப்பாக 2 கொம்புகளை உடையதாயிருந்து வலு சர்ப்பத்தை போல பேசினது. அதனால் பூமியிலிருந்து ஒரு மிருகம் உண்டானது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். பூமியிலிருந்து ஒரு மிருகம் உண்டானது. அதுக்கு முன்னாடி சமுத்திரத்திலிருந்து ஒரு மிருகம் உண்டானது. சமுத்திரம் என்றால் திரளான ஜனங்கள். அதிலிருந்து உருவான ஒரு மிருகம். அந்த மிருகம் எதென்று நம்ம பார்த்தோம். அதுதான் நம்மளுடைய தாய் சபை. பரிசுத்த கத்தோலிக்கர்களாக இருந்து ரோம கத்தோலிக்கர்களாக வந்து சுமார் 1500 ஆண்டுகள் உலகமெங்கும் மிகப்பெரிய சபையாக உருவெடுத்து வளர்ந்து வந்த சபை. அதனுடைய காரியங்கள் தான் அந்த கடந்த நாட்களில் பார்த்தோம். 2வது மிருகம் ஒன்று வருகிறது. அந்த 2வது மிருகம் பூமியிலிருந்து உருவாகிறது. அதுக்கு 2 கொம்பு இருக்கிறது என்று பார்த்தோம். அப்போ இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தான், ஆடுனா இயேசு கிறிஸ்து நாமம், அதில் உருவான 2 சபைகள். முதலாவது சபை புரொட்டஸ்டன்ட் என்று சொல்லக்கூடிய, மெத்தடிஸ்ட், பேப்டிஸ்ட், செவன்த் டே அட்வென்டிஸ்ட் என்று சொல்லக்கூடிய சபைகள், சிஎஸ்ஐ, லுத்ரன், இதெல்லாம். இதில் ஒரு விஷயம் நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா, அந்த சபைகளில் ரொம்ப சவுண்டாக எதுவுமே பண்ண மாட்டாங்க. ரொம்ப எல்லாமே சாஃப்டாக இருக்கும். அவர் 1950 உலகமெங்கும் பரவின சபையாகிய பெந்தகோஸ்தே சபை. இந்த 2 பிரிவு தான். அதை 2 கொம்பு. இந்த 2 கொம்பு என்ன வேலை பண்ணுது, அதான் இப்போ நம்ம பார்க்குறோம். இந்த 2 இயேசு கிறிஸ்து நாமத்தில் பண்ணுது. இந்த 2 கொம்பும் என்ன வேலை பண்ணுது அப்படின்னா, முதலாவது ஒரு மிருகம் இருந்தது. அது கடல்லேருந்து உருவான மிருகம். அது எல்லா ஜனங்களும் என்ன பண்ணுச்சு அப்படின்ற விஷயங்கள் நம்ம பார்த்தோம். இந்த 2வது மிருகம் என்ன பண்ணுது, அதை கொஞ்சம் பார்க்கலாமா? 12வது வசனம். அது முந்தின மிருகத்தின் அதிகாரம் முழுவதையும் அதன் முன்பாக நடப்பித்து சாவுக்கு ஏதுவான காயம் ஆற சொஸ்தமடைந்த முந்தின மிருகத்தையும் பூமியும் அதன் குடிகளும் வணங்கும்படி செய்தது. இப்போ இந்த 2 கொம்புடைய வேலை 2 பாட்டு. முதல்ல 2 வேற வேறையாக இருந்தது. ஆனால் காலப்போக்கில் 2 ஒன்றா மர்ஜ் ஆயிடுச்சு எல்லா விஷயத்துலையும். அதில் சொல்லும்போது முதல் மிருகத்திற்கு இருக்கிற பவர் முழுவதையும் இந்த மிருகம் வாங்கிடுச்சு இல்லைங்களா? அந்த மிருகத்திற்கிற பவரை இது பற்றி எப்படின்னா, அந்த மிருகம் எப்படி தலைமைத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், நாம தான் சபைக்கு தலையாக இருக்கணும், நம்ம சொல்கிற மாதிரி தான் எல்லாத்தையும் கேட்கணும் அப்படின்றதுலாம் வந்தது. அதே மாதிரி இயேசு கிறிஸ்துவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும், இயேசு கிறிஸ்து சொல்கிறத கேட்கணுன்றதெல்லாம் அப்படியே கீழே போக ஆரம்பிச்சிடுச்சு. அது போயிட்டு சபையினுடைய தலைமை என்ன சொல்லுகிறதோ அதுக்கு தான் நம்ம அப்படின்ற போதனைக்கு உள்ளாயிட்டோம். அதுதான் முதல் மிருகத்தின் பவர் முழுவதையும் இந்த 2வது மிருகத்தும் கை கொண்டு அடுத்தது என்ன வேலை செஞ்சிச்சு சரிங்களா? சாவுக்கு ஏதுவாக இருந்த, அதாங்க ரொம்ப முக்கியம், சாவுக்கு ஏதுவாக இருந்த மிருகம் அதை சொஸ்தமாக்குறதுக்கு அப்படின்னா, இந்த சாவுக்கு ஏதுவாக காயப்பட்டது எப்போ தெரியுங்களா? மார்ட்டின் லூத்தர் காலத்தில். ஏனென்றால் மார்ட்டின் லூத்தர் தான் முதல்ல ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சார். என்னென்னா, பைபிளில் பக்கத்தில் பைபிளை வச்சுக்கிட்டே பைபிளில் இல்லாதவைகளை எல்லாம் போதிக்கிறார்கள். அது அவர் இருந்த அந்த சபை, அதுதான் நம்மளுடைய தாய் சபை. பைபிளில் இல்லாதவைகளை போதிக்கிறார்கள். இது எப்படி கரெக்டு? இயேசு கிறிஸ்துவ வார்த்தையின் மேலே விசுவாசம் இருக்கணும், அவரால் தான் நாம் நீதிமான் ஆக்கப்படுகிறோம் என்றெல்லாம் இருக்கும்போது, இவங்க பைபிளை வச்சுட்டு தனிப்பட்ட முறையில் ஒரு மதகுரு
அதை போப்பசி என்ற அந்த அமைப்பு அவங்க வந்து இதெல்லாம் சொல்கிறாங்களே, இது எப்படி கரெக்டு? அப்போது தேவனுடைய வார்த்தைக்கு வேதத்திற்கு விரோதமாக இவர்கள் பேசுகிறபடினாலே, வேதத்துக்கு விரோதமானவர்களாக இவர்கள் இருக்கிறபடினாலே இவர்கள் தேவனுடைய மக்களாக இருக்க வாய்ப்பு இல்லை. இவர்கள் கிறிஸ்துவர்கள் தான். ஆனால் தேவனுடைய வார்த்தையே இவர்கள் கை கொள்ளாமல் அதே தூஷிக்கும்படியாக நடப்பதனால் இவர்கள் தான் அந்தி கிறிஸ்து என்று முதலிலே சொன்னவர் அவர் தான். ஆனால் இப்போ என்ன ஆச்சு தெரியுங்களா? ப்ரொட்டஸ்டன்ட்லாம் இல்லைங்களா, சபைக்கு நீங்களே தலைவராக இருங்கள் என்று போப்புக்கிட்ட லெட்டர் கொடுத்துட்டாங்க. ப்ரொட்டஸ்டன்ட் ஃபுல்லாக நீங்கள் தான் இனிமேல் தலைவர். அதனால் இதில் வந்து சிஎஸ்ஐ இந்த பக்கம் சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா, சர்ச் ஆஃப் நார்த் இந்தியா அவங்க கூட எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க. அது எங்கள் ஊரில் இருக்கிற ஒரு சபையினுடைய ஐயர், சிஎஸ்ஐ சர்ச்சினுடைய ஐயர் தான் இந்த ரோமன் கட்டளைக்கு அந்த கனெக்ஷனுக்கு அந்த குழுவுக்கு தலைவராக இருந்தார். இறந்துட்டார் அவர். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். ஏனென்றால் அவங்க ஒரு கேலண்டர் போட்டாங்க. அந்த கேலண்டரில் வேளாங்கண்ணி அந்த கோயில் படம் போட்டு கீழே சிஎஸ்சி சர்ச்சின்னு பேர் போட்டிருந்தாங்க. அப்படி இருந்தது முதல் கொம்பு. ரெண்டாவது கொம்பும் அதே வேலை தான் பண்ணுச்சு. உங்களை என்னென்னா பெந்தகோஸ்தே தலைவர்கள், குறிப்பாக டிஜிஎஸ் தினகரன் போன்ற தலைவர்கள் எல்லாம் சபைக்கு நீங்கள் தான் தலைவராக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவங்களும் சைன் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, கொடுத்துட்டாங்க. இப்போ ஒரு சொரூபம் உண்டாயிடுச்சு, ஒரு இமேஜின் ஆயிடுச்சு, அதுக்கு உண்டாச்சு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு இப்போ காரணம் பார்த்தீங்கன்னா, இது காரணம் பெரிய மேடைகளில் சிஎஸ்சி இருக்கிறாங்க, ரோமன் கத்தோலிக் இருக்கிறாங்க, பெந்தகோஸ்தே இருக்கிறாங்க, வலு சொரூபமாகிய அரசியல் அரசாங்கமும் இணைந்து இப்போ அந்த மாதிரி ஆயிடுச்சு, இணைந்து வர ஆரம்பிச்சாச்சு. அதனால் இவைகள் செய்கிறதுனால முக்கிய காரணம் என்னென்னா, இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்கன்னா, போப்பசி மீண்டும் தலைமைத்துவத்திற்கு வர வேண்டும். ஆதியில் போப்பசி தலைமைத்துவம் வந்தது எப்போது, அதான் நம்ம பார்த்தோம். ரோம் ராஜ்யம் இருக்கும்போது தலையிலேருந்து வந்த கொம்பு. அப்போது ரோம் ராஜ்யம் உலகம் முழுவதும் இருந்ததுனால இவர்களுக்கு விரோதமாக யாரெல்லாம் செயல்பட்டார்களோ அவர்களெல்லாம் அதிகபட்சமாக கொலை செய்வார்கள். இல்லைங்களா? மதத்தின் பெயரால் இவர்கள் துரோகம் செய்தார்கள் என்று சொல்லி கொலை செய்தார்கள். அதற்கு அரசாங்கம் துணை. அப்படியே மீண்டும் அது வரணும். ஏன்னா சாவுக்கு எதுவான அடினாயிடுச்சு, விழுந்துச்சு. மார்ட்டின் லூத்தர் காலத்தில் இவர் தான் அந்திகிறிஸ்துன்னு சொல்லும்போது திருப்பி அது வரவே வராதுன்னாங்க. ஆனால் திருப்பி அதுலேருந்து மறுபடியும் ஆயிடுச்சுன்னா நம் தாய் சபை வந்துடுச்சு. இப்போ தாய் சபை இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை தள்ளி வச்சுட்டு, அதாவது டோட்டலாக சொன்ன பைபிளை வச்சுட்டு ஓரம் வச்சுட்டு இவர்களுடைய போதனைகள் பண்ணி இதைத்தான் கை கொள்ளன்றது வந்துட்டாங்க. அப்போ தான் அந்த ஜபமாலை போதனை, மெழுகுவத்தி போதனை, புனிதர்களுக்கு வணங்குற போதனை இதெல்லாம் வந்துச்சு. இப்போ இப்படி பாதி ஜனங்களை மோசம் போக்கிட்டாங்க. இப்போ மீதி ஜனங்கள் இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் சாவுக்கு எதோ அடி வந்ததும் ப்ரொட்டஸ்டன்ட்லாம் வந்துச்சா. அப்போ ப்ரொட்டஸ்டன்ட் ஆரம்பிச்சோன்னா இப்போ மீதி ஜனங்கள் வரணுமே. அதாவது அது ப்ரொட்டஸ்டன்ட்டும் பெந்தகோஸ்தே சபையும் சேர்ந்து மீதி இருக்கிற ஜனங்களை மோசம் போக்கினாங்க. மீதி இருக்கும் மக்கள் கிறிஸ்துவனிடத்தில் இல்லைங்களா சேர்வதற்கு, அதாவது இயேசு கிறிஸ்துவனிடத்தில் சேர்ப்பதாக சொல்லி அந்தி கிறிஸ்து உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்று மற்ற காரியங்களில் மெதுவாக காய் நகர்த்த ஆரம்பித்தது. ஆனால் இதெல்லாம் அவங்களுக்கே தெரியாமல் நடந்துட்டு இருக்குது. ஏன்னா தீர்க்க தரிசனம் நிறைவேறும். ஆனால் சொல்கிறாங்க பூமியின் குடிகள் வணங்கும்படி செய்தது நாங்களே தான். இப்போ அப்படியே வந்துட்டு இல்லைங்களா நம்மளுடைய கிறிஸ்துவ சபையின் தலைவர் போப்பசி, அவர் தான் நம்ம கிறிஸ்துவ மதத்தின் தலைவர் என்று ஒரு இமேஜ் உருவாயிடுச்சு. இன்றைக்கு உலக கிறிஸ்துவ மத தலைவர் என்ற பெயர் முத்திரிக்கப்பட்டது போப்புக்கு. கவனிச்சிங்களா? உலக கிறிஸ்துவ மதத்தின் பெயர் முத்திரிக்கப்பட்டது. ஒரு பக்கம் இதுனா, இன்னொரு பக்கம் ரோம் ராஜ்யம் மீண்டும் வரணும். இதெல்லாம் அடுத்த தீர்க்கதரிசனம் நம்ம பார்க்கலாம். ரோம் ராஜ்யம் மீண்டும் வரணும், மீண்டும் 10 ராஜ்யங்கள் ஒன்றாக சேரணும். அதுக்கான முயற்சிகள் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு தான் யூரோ என்ற கரன்சி வந்தது. அது ஏன்னா எப்போவுமே ஒரு கரன்சியை காமன் பண்ணிட்டா மற்ற நாடுகள் சேர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இப்போ சில நாடுகள் அந்த கரன்சிக்குள்ளே சேர ஆரம்பித்து விட்டது. அது அமெரிக்க டாலரோட விலை கூட. இன்னும் பார்த்தீங்கன்னா கண்ட்ரி ஆஃப் யூரோப் சிஇ என்று போட்டு இந்த ஸ்டாண்டர்ட் வருது பாருங்கள். நம்ம ஐஎஸ்சி முத்திரை ஸ்டாண்டர்ட் வருது இல்லையா,
அந்த ஸ்டாண்டர்டு வேர்ல்டு ஃபுல்லாக ஒரு ஸ்டாண்டர்ட் பண்ணிட்டாங்க. இன்றைக்கி நீங்கள் எந்த செல்ஃபோன் எந்த எலக்ட்ரானிக்கல் குட்ஸ் எடுத்தாலும் பின்னாடி ஐஎஸ்ஐக்கு பதில் சிஇன்னு போட்டிருப்பாங்க. சினா கண்ட்ரி ஆஃப் யூரோப். இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக உலகம் முழுவதும் கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிட்டாங்க. இப்போ இந்த உலகம் முழுவதும் கண்ட்ரோல் பண்ணுற இந்த ரோம் ராஜ்யத்திற்கு அதை கண்ட்ரோல் பண்ணுற பொறுப்பு போப்பசிக்கிட்ட போயிடும். இதுதான் தீர்க்க தரிசனம் நிறைவேறும். இது ஆதி காலத்தில் நடந்தது, மீண்டும் இது நடக்க போகிறது. இப்போ இந்த 2 கொம்பு எப்படி இந்த ஜனங்களை மோசம் போக்குதுன்னா, அது கையில் எடுத்திருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் அல்லது ஒரே ஒரு காரணம் எதுனா, அடையாள அற்புதங்கள். அடையாள அற்புதங்கள் மூலமாக சபையை எப்படியாவது பெரிதாக்கி விட வேண்டும் என்ற எண்ணம் தான். சபையை பெரிதாக்கணும் என்ற அடையாள அற்புதங்கள் தான். இப்போ சபை பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அநேக உபத்திரங்கள் வழியாக சபை போக வேண்டும் என்று போதனை இருக்குது, சரிங்களா? ஆனால் இங்கே பாருங்கள், இந்த 2வது மிருகம் வசனத்தை மாற்றி பேச ஆரம்பிச்சிடுச்சு. முதல் மிருகம் வசனத்தையே எடுக்கலை, இவங்க ஓன் டைலாக் தான், சரிங்களா? ரோமன் கத்தலிக்கில் ஓன் டைலாக், எல்லாமே ஓன் தான், வசனமே எடுக்காமல் பண்ணிட்டாங்க ஆதி காலத்தில். ஆனால் இப்போ இந்த 2 மிருகமும் காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சுன்னா, வசனத்தை மாற்றி பேச ஆரம்பித்தது. உபத்திரவம் வழியாக போக வேண்டும்ன்றது போயிடுச்சு. அதனால் 1வது மிருகம் இயேசு கிறிஸ்து தான் மத்தியஸ்தர் என்று வசனம் இருக்கும்போது, மரியாள் மத்தியஸ்தர், புனிதர்கள் மத்தியஸ்தர் என்று என்ன பண்ணிட்டாங்க, சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இந்த 2வது மிருகம் பாருங்கள் எவ்வளோ விஷயத்தை மாற்றிடுச்சு. மாற்றி பேசினா ஒரு சில உதாரணங்கள் பார்க்கலாம். பைபிளில் ஆத்துமா சாகும் என்று இருந்தால் ஆத்துமா சாகாதுன்ற போதனை வந்துடுச்சு. மரித்தவர்கள் என்றும் மரித்தவர்கள் ஒன்றும் செய்ய முடியாது, சூரியனுக்கு கீழே அவர்களுக்கு எந்த பங்கும் இல்லை, செத்த சிங்கத்தை பார்க்கலும் நாய்வாசி என்று பிரசங்கம் 9ஆம் அதிகாரம் 1-6 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்குது. ஒரு மரத்திற்கு கூட ஒரு நம்பிக்கை உண்டு, அது மரம் செத்தாலும் அது அடிவேறு தண்ணீர் பட்டுனா அது துளிர்க்கும், மனிதன் செத்த பிறகு ஒன்றுமில்லை, அவன் விழுந்து போகிறான் என்று யோபு 14ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 10வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. இவர்கள் வசனத்தை மாற்றி பேச ஆரம்பித்து விட்டார்கள். மரித்தாலும் மறிக்கிறதில்ல, அவங்க பேயாக வருவாங்க, இல்லைன்னா புனிதர்களாக வருவாங்க என்ற போதனைகள்லாம் சொல்ல ஆரம்பிட்டாங்க. அவர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராடினரி போயிட்டு பேய் ஓட்டுறதுக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, அக்கிரமம் செய்கைக்காரர்களே என்று சொல்கிறார். அக்கிரமம் செய்கைக்காரர்களே என்னை விட்டு அகன்று போங்கள். இவங்களுக்கு அந்த விஷயமே தெரியல. அவர்கிட்ட கேட்குறாங்க, உன் நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உன் நாமத்தினாலே பிசாசுகளை துரைத்தணும் அல்லவா, உன் நாமத்தினாலே அநேக அற்புத அடையாளங்கள் செய்தோம் அல்லவா அப்படின்னு கேட்குறாங்க. அப்புறம் அக்கிரமை செய்கைக்காரர்களே அந்த கடைசி நாட்களில் சொல்லுவேன் என்று தேவன் சொல்லிட்டார். அப்போ தேவன் சொன்ன விஷயத்தை மாற்றி சபைகள் செய்ய ஆரம்பித்திருக்கிறது. இப்போ இது கடைசி காலம், அந்தி கிறிஸ்துவ காலத்தில் இருக்கிறோம். நம்ம அந்தி கிறிஸ்துனா நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க ரோமன் கேத்தலிக்கு போப்பசி இல்லை. தேவனுடைய வார்த்தைக்கு விரோதமாக தூஷிக்கிறவர்கள், அவங்க டைரெக்டாக தூஷிக்கிறது இல்லை, அவர் சொன்ன விஷயத்தை மாற்றி பேசுகிறவர்களாக இருக்கிறார்கள். இப்போ உலகத்தின் முடிவில் இருக்கிறோம்ன்றது தெளிவாது. இப்போ அந்தி கிறிஸ்துவனுடைய கருணாங்குது ஓங்கிட்டு வருது, பார்த்தீங்களா? இப்போ அடுத்தது என்ன நடக்கணும், அதை விசுவாச துரோகம் முந்தி நேரிட்டு வந்துச்சு. இப்போ விசுவாச துரோகம் சபைக்குள்ளே தலை தூக்க ஆரம்பித்து விட்டது. இல்லை, அடுத்தது என்ன ஆகணுங்கன்னா பரிசுத்தவான்களை ஒடுக்கணும். காலங்களையும் பிரமாணங்களையும் மாற்ற நினைக்கணும், மாற்றியாச்சு. பரிசுத்தவான்களை ஒடுக்கணும். அது முதல் உலகம், அதாவது 1வது சபையில் அது நடந்தது, 1ஆம் சபையில் கிபி 500 வரைக்கும். அதுக்கப்புறம் திருப்பி அது என்ன பண்ண போகுது, மறுபடியும் வரப்போகிறது. அதெல்லாம் தீர்க்க தரிசனம் வெளிப்படுத்தல சொல்லப்பட்டிருக்குது. அடுத்ததாக பார்க்கும்போது நரகம். எண்ணெய் சட்டியில் போட்டு வறுப்பார், தாரக்காசி காதல் விட்டுவார், கட்டிம்பிள்ளையில் நாக்கப்படுவார், ஏந்துக்கல்லை கட்டி போடுவார். இது நித்திய காலம் நடக்கும். அதனால் அந்த நரகத்துக்கு போகாமல் தேவன் ஒன்று என்ன பண்ணுவார், தப்பு வைப்பார் அப்படின்ற ஒரு போதனை வந்துடுச்சு. ஆனால் பைபிளில் பார்க்கும்போது சங்கீதம் 30ஆம் அதிகாரம் 5வது வசனத்தில் தேவனுடைய கோபம் 1 நிமிஷம்னு இருக்குது. சங்கீதம் 103 9ஆம் வசனத்தில் அவர் எப்போதும் கடிந்து கொள்ளார், என்றைக்கும் கோபம் கொள்ளார்னு இருக்குது. யோவான் 3ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் உலகத்தை ஆக்கினிக்குள்ளாய் தீர்க்காதபடிக்கு தன் குமாரனை ஆக்கினிக்குள்ளாய் தீர்க்கும்படியாக தன் குமாரனை அனுப்பலன்னு இருக்கு. ஏசாயா 57ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் நாம் எப்போதும் கோபம் கொண்டிருந்தால் இந்த மனிதர்களுடைய முகம் சோர்ந்து போகுமே, அந்த ஆத்மா சோர்ந்தாயிடுமே, நான் எப்போவுமே கோபத்தில் இருந்தா என்று இருக்குது.
அதே சங்கீதம் 103 வசனத்தில் நாம் பார்க்கும்போது, நான் உருவாக்கினது மண். நம்மளை மண்ணில் தானே உருவாக்கினார் நம்மளை. நாம் உருவாக்கினது மண். அந்த மண்ணுக்கு இல்லைங்களா எப்போவுமே தொந்தரவாக இருந்தா அது மண்ணுன்னு எனக்கு தெரியும். அந்த மண்ணை நான் எப்பவுமே எப்படி தொந்தரவாக வச்சுக்க முடியாது, அது மண். அதனால் ஆனால் போதனை என்ன ஆயிடுச்சுன்னா நித்திய நரகம் என்ற போதனை வந்துடுச்சு. ரட்சிக்கப்படாதவர்கள் நரகத்திற்கு போயிடுவார்கள் என்ற போதனை வந்துடுச்சு. 2 வகையான ரட்சிப்பு இருக்குது என்ற போதனையே போயிடுச்சு. சரிங்களா? சபைக்கு ஒரு ரட்சிப்பு, உலகத்தாருக்கு ஒரு ரட்சிப்பு. தேவனுடைய திட்டம் எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவேடையும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். தமது ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு தேவன் இவ்வளவாய் அவர் மகன் என்ன பண்ணாரு, கொடுத்தார். அந்த போதனை எல்லாம் அப்படியே போயிடுச்சு. நீ ரட்சிக்கப்படலன்னா நரகம் நரகம் நரகம், உலகமே நரகத்துக்கு போயிடும் அப்படின்ற போதனை வந்துடுச்சு. ஆனால் இயேசு கிறிஸ்துவ பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக கொடுக்கப்பட்ட ரட்சிப்பு தொடங்கின இடம் சபை, முடிய போகிற இடம் உலகம். அது தொடங்கின இடம் 1வது உலகம், முடிய போகிற இடம் 2வது உலகம். அது போதனையே என்ன ஆயிடுச்சுங்க, போச்சு. வேதத்தை மாற்றி பேசுகிறார்கள். இயேசுவே பிதாவினிடத்தில் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். என் பிதா என்னிலும் பெரியவர் என்று சொல்லியிருக்கிறார். பிதாவுக்கு நான் சமமானவர் இல்லை என்று சொல்லியிருக்கிறார். சிலுவையில் இருக்கும்போது என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லியிருக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டலத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று ஜெபிக்கும்படியாக சொல்லியிருக்கிறார். அவர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி முடிக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இயேசு கிறிஸ்துக்கிட்டே ஜெபம் பண்ணிட்டு இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவேன்னு முடிக்கிறது எப்படி? அப்படி முடிக்கும்படியாக சபைகள் சொல்லி கொடுக்கிறது. அப்போ பாருங்க, அப்போ என் பிதா என்னை எழுப்பினார் என்று சொல்லியிருக்கிறது. 1000 வருஷம் முடிவில் நான் ராஜ்யத்தை பிதா கிட்ட கொடுப்பேன் என்று சொல்லியிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு இருக்கிற சபைகள், பெரும்பாலான சபைகள் மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்குது. இந்த குழப்பத்திற்கு பேர் என்ன தெரியுங்களா? பாபிலோன்னு பேர். பாபேல். இந்த பாபேல் கோபுரம் உருவாக்குனாங்க, தன்னிச்சையாக உருவாக்குனாங்க. அப்படி தன்னிச்சையாக உருவாக்குறது தேவனுக்கு பிரியம் இல்லை. ஏன்னா தேவனுடைய மகிமையை விட்டுட்டு இவர் மகிமையை தேட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்போ தேவன் அவருடைய பாஷையை என்ன பண்ணார், வெவ்வேறாக பிரித்தா இருப்பாருங்க. அப்போ குழப்பம் வந்தது. அந்த குழப்பத்துக்கு பேர் தான் பாபேல். அதுதான் பாபிலோன். அடையாளப்படுத்தி பேசும்போது பாபிலோன். இன்றைய சபைகள் பாபிலோன் சபைகளாக, குழப்பம் நிறைந்த சபைகளாக இருக்கிறது. அதனால தான் சொல்லும்போது இல்லை, தேவனுடைய விஷயத்தில் தேவனை பற்றி சொல்ல வேண்டியவர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னாக்கா சபைக்கு ஆள் சேர்க்கறது முக்கியத்துவம் ஆயிடுச்சு. தேவன் ஒருவரே, தேவனுக்கு மனுஷனுக்கு மத்தியஸ்தர் ஒருவரே போயிடுச்சு. விசுவாச பிரமாணம் போயிடுச்சு. இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஜெபத்தை தியானிக்கிறது போயிடுச்சு. இன்றைக்கு என்ன தெரியுங்களா? அடையாள அற்புதங்கள் இல்லைங்களா, அவர் தீர்க்க தரிசனங்கள், பிசாசை ஓட்டுறது. இப்போ இன்னொன்று ட்ரெண்டாயின்னு வருது, என்ன தெரியுங்களா? அந்நிய பாஷை பேசுறது. அது இல்லைன்னா இன்னைக்கு சபையே இல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. தன் பக்கம் சபையை இழுக்கிறவர்கள் ஆயிடுச்சுங்க, அதிகமாக ஆகிவிட்டது. அதனால் சபைக்கு ஆள் சேர்க்கிறார்கள். இதுதான் அந்தி கிறிஸ்துவனுடைய செயல். புரிஞ்சுங்களா? ஏதோ இப்போ நிறைய பேர் நினச்சிருக்காங்க அந்தி கிறிஸ்து வருவான்ல. இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துக்கள் இருக்கிறார்களே அப்படின்னு ஆயிடுச்சு. இப்போவே இருக்கிறார்கள். எப்படி? தேவனும் பைபிளை வச்சுக்கிட்டு பைபிளுக்கு விரோதமாக பேசுகிறவர்கள், நடக்கிறவர்கள், அவங்க தான் அந்தி கிறிஸ்து. இதைத்தான் சொன்னார். இப்பொழுதும் இருக்கிறார்கள், அப்போவும் இருந்தாங்க, இப்போவும் இருக்கிறாங்க. இது இப்போ தலை தூக்குது பாருங்க. உண்மையான சத்தியம் டவுன் ஆயிட்டு, உன்னதமானவர்கள் டவுன் ஆயிட்டு, பரிசுத்தவான்கள் ஒடுக்கப்பட்டு, இந்த பொய் சத்தியம் பொய் தீர்க்கதரிசிகளும் அதிகமாயிட்டு. தீர்க்கதரிசிகளில் 2 வகையான அர்த்தம் இருக்குது. ஒன்று வேதத்தை சொல்லுகிறவர்கள் தீர்க்கதரிசிகள், இன்னொன்று குறி சொல்கிறவங்களும் தீர்க்கதரிசிகள். இப்போ பொய் தீர்க்கதரிசிகள்லாம் குறி சொல்கிறவங்க நினைக்குதுங்க, வேதத்தை மாற்றி பேசுகிறவங்களும் பொய் தீர்க்கதரிசி தான். ஏன்னா வேதமே ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம் தான். அதை சொல்லுகிறவர்கள் தீர்க்கதரிசிகள், அதை மாற்றி சொல்லுகிறவர்கள் பொய் தீர்க்கதரிசிகள். இல்லைங்களா? கள்ள தீர்க்கதரிசிகள். அதனால தான் சொல்லும்போது இப்போதும் அநேக அந்தி கிறிஸ்து இருக்கிறாங்களேன்னா, இப்போ நம்ம யோசிப்போம், இப்போ சபையில் அந்தி கிறிஸ்துவின் கை ஓங்கி கொண்டிருக்கிறது சபைகளில்.
பொதுவாக சொல்கிற உலக சபைகளில் அந்தி கிறிஸ்தன் கை ஓங்கி கொண்டிருக்கிறது. பைபிளில் இருக்கிறத எடுத்து சொன்னால் உடனடியாக அவர்கள் நெக்லெக்ட் பண்ணுறது, கட் பண்ணுறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். ரெண்டாவது ஒரு பயம் என்னென்னா, நாம் இப்படி பைபிளில் இருக்குதுன்னு நம்ம பேசிட்டா நம்மளுக்கு வர வேண்டிய சலுகைகள்லாம் போயிட போகுதுன்ற ஒரு பயம் இருக்குது. அதுக்காகத்தான் ஃபாஸ்டர் ஃபெலோஷிப் ஆரம்பித்தாங்க. அதை ஆரம்பிச்சுட்டு நம்ம அதுக்குள்ளே இருக்கணும், சில டாக்டரின் சென்ட்ரலைஸ் பண்ணிவிட்டு இதுலேயே நம்ம இருக்கணும், இதுக்கு மிஞ்சி யாராவது பேசுகிறவங்களை அனுமதிக்கக்கூடாது, அந்த மாதிரி போதனைகள்லாம் வந்துடுச்சு. அந்தி கிறிஸ்தன் கடை ஓங்கிடுச்சு. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, அந்தி கிறிஸ்துனா என்ன, கிறிஸ்துவனுடைய போதைக்கு எதிரானவர்கள், அதான் வந்துருச்சா. இப்போ இமேஜ் வந்துடுச்சு, இப்போ தெரியுது, ஆமாம் அந்தி கிறிஸ்து வந்தாச்சு. ஆனால் பவருக்கு வந்துச்சுன்னா பவரில் இல்லை. அதனால தான் நீங்கள் வந்து யோவான் 1 யோவானில் 2ஆம் அதிகாரத்தில் சொல்லுவாங்க. அது யோவான் புஸ்தகத்தில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயமும் அந்த அந்தி கிறிஸ்து விஷயம் ஒன்றும் இல்லைங்க. சிம்பிளாக சொன்னோம்னா அந்தி கிறிஸ்து அப்படின்ற வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிற ஒரே ஒரு புத்தகம் யோவான் புத்தகம். 4 வசனம் அந்தி கிறிஸ்து பற்றி இருக்கும். 1 யோவான் 2:18, அப்புறம் 1 யோவான் 2:22, 1 யோவான் 4:3, அப்புறம் 2 யோவானில் இதிலெல்லாம் இருக்குது. இப்போ இந்த வசனம் வாசிக்கலாம். 1 யோவான் 2:18. பிள்ளைகளே, இது கடைசி காலமா இருக்கிறது. அந்தி கிறிஸ்து வருகிறான் என்று நீங்கள் கேள்விப்பட்டபடி இப்பொழுதும் அநேக அந்தி கிறிஸ்துகள் இருக்கிறார்கள். அங்கேயே அப்பயே ஆயிடுச்சு. அநேக அந்தி கிறிஸ்துகள் அப்பயே வந்தாச்சு. இன்னி வரைக்கும் வருது. ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சம் வளராமல் இருந்தது. ஆனால் இன்றைக்கு சபைகள் சென்ட்ரலைஸ் பண்ணிடுச்சு. உன் சபை என் சபைலாம் வேணாம், நம்மலாம் ஒரே சபையாக இருக்கலாம்னு நாங்கள் பண்ணாங்க. சரிங்களா? லுத்ரன் சபை வந்து எல்லா இண்டிபெண்டன்ட் சர்ச், இண்டிபெண்டன்ட் தனித்தனி போதனைகள் இருந்த சபைகள்லாம் ஒன்றாக சேர்த்து இந்தியாவில் 2 பாகம் பண்ணி, இந்த பக்கம் சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா, அந்த பக்கம் சர்ச் ஆஃப் நார்த் இந்தியான்னு பண்ணிட்டாங்க. அதே மாதிரி பெந்தகோஸ்தே சபைகள் தனித்தனி போதனைகள்லாம் இருந்தது. அப்புறம் ஏஜி சபை அது ஒரு சப்டாக போச்சு. அப்புறம் ஏசிஏ அவங்க ஒன்று வந்துட்டாங்க. அப்புறம் சிபிஎம் அவங்க ஒரு டீம் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் ஐபிசி அவங்க ஒரு டீம் பண்ணிட்டாங்க. இப்படி தனித்தனியாக வந்துருச்சு. அவங்கவுங்க நம்மளாம் ஒரு டாக்டரிங், நீங்கள்லாம் இந்த சபையில் வந்து இணைஞ்சிக்கோங்க, தனித்தனி இண்டிபெண்டன்ட் சர்ச்செல்லாம் வந்துடுங்க, உங்களுக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும். சும்மா எல்லா அமௌண்ட்டில் கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. கரன்சியில் நின்று போச்சு எல்லாம். அப்போது அதனால் என்ன ஆயிடுச்சுன்னா வேதத்திற்கு விரோதமாக போச்சு. இதுதான் வெளிப்படுத்தல் 13ஆம் அதிகாரத்தில் நம்ம ஏற்கனவே வாசித்தோம். பூமியின் குடிகள் என்ன பண்ணோம், மோசப்பாக்க, அவங்க பாதி மோசப்பாக்கிட்டாங்க. மீதி இருக்கிற ஜனங்களை ரட்சிப்புன்ற பேரில் கூப்பிட்டு வந்துட்டு மீதி ஜனங்களை இன்றைக்கு இருக்கிற சில இல்லைங்களா பெரும்பாலான சபைகள் ஜனங்களுடைய கண்களை குருடாக்கிடுச்சு. ஏன்னா அவர்கள் குருடல் வழிகாட்டுறது போல் ஆயிடுச்சு. அவங்க மேலே தப்பு இல்லை, அவர்களுக்கு வந்த போதனைகள் அது போல் ஆயிடுச்சு. இயேசு கிறிஸ்து சொன்ன போதனை போயிடுச்சு. 5 தத்துவங்கள் வேதத்தில் 5 தத்துவங்கள் சொல்லியிருக்கிறாங்க இல்லைங்களா. 1, ஏற்றுக்கொள்ளணும், பொறுத்து கொள்ளணும், சகித்து கொள்ளணும், விட்டு கொடுக்கணும், மன்னிக்கணும். இதுதான் 5 தத்துவம், 5 கோட்பாடு. இந்த 5 கோட்பாடு என்ன ஆயிடுச்சுங்க, போயிடுச்சு. இதுதான் அந்தி கிறிஸ்தனுடைய போதனை. நம்ம அந்தி கிறிஸ்தன் யாரும் நினச்சிட்டு இருக்கிறோம். இந்த லிஸ்ட்டில் பாருங்கள், இந்த லிஸ்ட்டில் நம்ம கூட இருப்போம். பார்த்தீங்களா? அப்போ அதுலேருந்து தான் வெளியே வரணும். அதுதான் அங்கே நம்ம சொல்லும் போது அந்த வெளிப்படுத்தல் 13:14 மறுபடியும் வச்சிடலாமா? வெளிப்படுத்தல் 13:14. மிருகத்தின் முன்பாக அந்த அற்புதங்களை செய்யும்படி தனக்கு கொடுக்கப்பட்ட சத்துவத்தினாலே பூமியின் குடிகளை மோசம் போக்கி பட்டயத்தினாலே காயப்பட்டு பிழைத்த மிருகத்திற்கு ஒரு சொரூபம் பண்ண வேண்டும் என்று பூமியின் குடிகளுக்கு சொல்லிட்டு. பாத்தீங்களா? இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த சபைகள் நான் சொன்னல எல்லா சபையும் போயிட்டு என்ன பண்ணிட்டாங்க, கிறிஸ்துவர்களுக்கு நீங்கள் தான் தலைவர் எழுதிட்டாங்க. அதனால தான் உலகமே என்ன ஆயிடுச்சு, உலக கிறிஸ்துவர்களின் தலைவர் போப் அப்படின்னு ஆயிடுச்சு. இப்போ ப்ராட்டஸ்ட் பண்ணிட்டு உலகத்தில் ப்ராட்டஸ்ட் பண்ணிட்டு வெளியே வந்தார் மார்ட்டின் லூத்தர். அவர் என்ன ஆகிட்டார், இப்போ அவர் பைத்தியக்காரப்பா அவர் அப்படின்னு ஆயிடுச்சு. சத்தியத்துக்காக வெளியே வந்தாருன்னு ஆயிடுச்சாங்க, போயிடுச்சு. பார்த்தீங்களா? அதுதான் இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு சொரூபம் வேண்டும், ஆனால் ஒரு இமேஜ் வரணும்னு வந்துடுச்சு. இப்போ இமேஜ் உலக கிறிஸ்துவ தலைவர்னு இமேஜ் என்ன ஆயிடுச்சு, வந்துடுச்சு. பேர் கிறிஸ்துவ சபைகள் எல்லாம் அதுக்கான முயற்சிகள் ரொம்ப செய்து, அதுக்காகத்தான் மக்களை நிறைய கூப்பிடுறாங்களே தவிர
சத்தியத்தை சொல்லி சத்தியத்துக்காக வாழ்கிறவர்கள் இடுக்கமான வழி இருக்குது, உங்களுக்கு சோதனை இருக்குது, உங்களுக்கு பாடுகள் இருக்குது, ஆனாலும் ஜெயம் கொள்வீர்கள், அந்த மாதிரி சொல்கிறது இல்லை. பழைய ஏற்பாடு முடிந்த தீர்க்க தரிசனங்களையும் முடிந்த வாக்கு தத்துவத்தையும் தான் இப்போ இவங்க புதுப்பிச்சு சொல்கிறாங்களே தவிர புதிய ஏற்பாட்டில் இருக்கிற வாக்கு தத்துவங்கள் சொல்கிறதே இல்லை. சொல்லவே முடியாது. புதிய ஏற்பாட்டில் எங்கெங்க ஆசீர்வாதம் இருக்குதுன்னு போட்டுக்குது. நீ இன்னொருத்தரை ஆசீர்வதிக்கணும்னு சொல்லியிருக்கிறத தவிர உனக்கு ஆசீர்வாதம் இல்லவே இல்லை. உங்களுக்கு கெட்டது செஞ்சவங்களை ஆசீர்வதிங்க, உங்களுக்கு கெட்டது செய்வாங்க, எல்லாம் அப்படி தான் சொல்லியிருக்கிறாங்க. போதனைகள்லாம் ஆயிடுச்சு, போயிடுச்சு. இப்போ ஒரு சொரூபம் வேணும், அது வந்துடுச்சு. தீர்க்கதரிசனம் நிறைவேறிடுச்சா? இப்போ 15வது வசனம். மேலும் அம்மிருகத்தின் சொரூபம் பேசத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்தை வணங்காத யாவரையும் கொலை செய்யத்தக்கதாகவும் மிருகத்தின் சொரூபத்திற்கு ஆவியை கொடுக்கும்படி அதற்கு சத்துவம் கொடுக்கப்பட்டது. இப்போ பாருங்க, மிருகம் இப்போ பேசணும். இப்போ முதல்ல என்ன பண்ணோம், அதுக்கு ஒரு சொரூபம்னா இமேஜ் வந்துருச்சு. ஒருத்தர் அங்கே இருக்கிறாரு, இமேஜ் ஆயிடுச்சு. இமேஜ் எல்லாம் எங்கே தெரியாதுல்ல, ஒரு இமேஜ். ஆனால் அந்த இமேஜுக்கு பவர் இல்லை. அப்போ அது பவர் கொடுத்துட்டா அது என்ன ஆகிடும், பேசும், எல்லாம் பண்ணும். அப்போ அது பவர் வரணும். அந்த பவர் வேண்டும்னா அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஒரு அரசாங்கம் சப்போர்ட் வேணும். அரசாங்கம் சப்போர்ட் வந்துடுச்சுன்னா அதுக்கு என்ன ஆயிரும், பவர் வந்துடும். அப்போ பவர் வந்ததுன்னா என்ன வேணாலும் பேசும். புரியுங்களா? ஒரு மதத்திற்கு கூட, ஒரு மதம் எந்த மதமாக இருந்தாலும் அந்த மதம் கூட அரசியல் சேர்ந்து விட்டால், அதாவது அரசாங்கம் சேர்ந்து விட்டால் அந்த மதம் தலை தூக்கி நிற்க வேண்டும் என்பதற்காக எந்த மதத்தையும் அவர்கள் தரைமட்டமாக்க தயங்க மாட்டார்கள். இதுதான் ஃபார்முலா. அப்போது இந்த ஃபார்முலா இப்போ இங்கே கடைப்பிடிக்கணும். எப்படின்னா, நான் சொல்கிறத எல்லாரும் கேட்கணும். அப்படி கேட்காதவர்களை நான் என்ன வேணாலும் செய்யணும். அது செய்யணும்னா அரசாங்கம் அதுக்கு எனக்கு சப்போர்ட் கொடுக்கணும். சப்போர்ட் கொடுத்தா தான் நான் செய்ய முடியும். அந்த சப்போர்ட்டுக்காகத்தான் இப்போது இந்த காரியம் வெயிட் பண்ணிகிட்ருக்குது. ஒரு பக்கம் இல்லைங்களா போப்பசி அமைப்பு, இன்னொரு பக்கம் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு மற்ற உலக சபைகள் என்னன்னாச்சு சேர்ந்துருச்சு. ஆனால் அது சேர மாட்டேன்னு ஒதுங்கி இருக்கிற சபைகளை வாழ விடாமல் அவர்களுக்கு தனியாக எந்த அங்கீகாரமும் இல்லாமல் காரியங்கள் நடக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ அரசாங்கம் சப்போர்ட் வந்தால் சபைகள் ஒடுக்கப்படும். அதாவது உண்மையான சபைகள், பெயர் கிறிஸ்தவ சபைகள் அவங்க கூட சேர்ந்துருவாங்க. அதே பயனுக்குதே இல்லைங்களா? அப்போது நான் சொல்கிறது வெறும் நம்ம நாட்டில் இல்லை, உலகத்தில் சொல்கிறேன். நம்ம நாட்டில் விடுங்க, அது ஆரம்பம். அது இப்படி ஆக போகுதுன்றதுக்கான அடையாளம் தான், அவ்வளோதான். அப்புறம் நம்ம நாட்டில் எல்லாம் சாதாரணமாக இல்லைப்பா, அவங்களே அடிச்சுக்குவாங்க, நம்மளுக்கு வேணப்பா பிரச்சனை ஒதுக்கி போயிடலாம். ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலை உருவாகிட்டு இருக்குது. அப்போ பெயர் கிறிஸ்தவ சபைகளுக்கெல்லாம் தலைமை வந்துடும். அந்த பெயர் கிறிஸ்தவ சபையெல்லாம் சப்போர்ட் வந்துடும். அந்த சப்போர்ட் வந்தப்புறம் இவர்களுக்கு விரோதமாக யாரெல்லாம் உண்மையாய் பேசுகிறார்களோ, அதாவது பரிசுத்தவான்களை ஒடுக்குவார்கள். நம்ம பரிசுத்தவான்களை ஆதியில் ஒடுக்குறது போல் ஒடுக்குவார்கள். ஆதி சபைக்கு நடந்தது அப்படியே. இப்போ இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு முன்னாடி அதுதான் தேவனுடைய ரொம்ப டென்ஷன் ஆகும். அப்போ தான் இயேசு கிறிஸ்துவின் வருகை வந்து அர்மகதோன் யுத்தம் அங்கே தான் ஸ்டார்ட் ஆகும். பரிசுத்தவான்கள் மேலே கை வைக்கும் போது தான் அர்மகதோன் யுத்தம் ஸ்டார்ட் ஆகும். ஒரு பக்கம் உலகத்தின் முடிவு, அது ஒரு பக்கம் வந்துட்டுருக்கோம். அங்கே இது நிறைய சண்டை, அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கோம். அதெல்லாம் தேவன் இது பண்ணல. எப்போ பரிசுத்தவான்கள் மேலே கை வைக்கிறாங்களோ அப்போ வருவார் இயேசு கிறிஸ்து. அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய வருகைக்கான ஆயத்த பணிகள்லாம் ஆயிடுச்சு, நடக்க ஆரம்பித்து விட்டது என்பதற்கு அடையாளம் இந்த 13வது அதிகாரத்தில் வெளிப்படுத்தல் புஸ்தகத்தில் நமக்கு 2 ப்ரூஃப் கொடுத்துருக்குறாங்க. ஒன்று பூமியிலிருந்து வந்த மிருகம், சமுத்திரத்திலிருந்து வந்த மிருகம். சமுத்திரத்திலேருந்து வந்த மிருகத்துக்கு தான் இந்த பூமியிலேருந்து வந்த மிருகம் 2 கொம்பு சப்போர்ட் பண்ணுது. அது மறைமுகமாக நடந்துட்டுருக்குது. அதை எப்படி அடையாளப்படுத்தி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது இங்கே கீழ்த்தரமான தேவதூஷணம் நிறைந்த போதனைகளை ஏற்றுக்கொள்கிறவர்கள் அதிகமாவாங்க. அந்த போதனை தான் கரெக்டுங்க அப்படின்னு ஏற்றுக்கொள்கிறவர்கள் அதிகமாவாங்க. இன்னும் ஜாஸ்தியாகும், இந்த போதனை விட ஜாஸ்தியாகும். அதை நான் வேதத்தை மாற்றி இதுதான் அதான்ட்டுனாங்க நிறைய வந்துடும். பைபிள் இருக்கிறது போயிடும்.
பைபிளை விசுவாசி நான் சொன்னேன் இல்லைங்களா, 5 தத்துவங்கள், அந்த 5 தத்துவங்கள் போயிடும். அதை கை கொள்ளணும், அது போயிடும். அதுக்கு ஆப்போசிட்டான காரியங்கள் வந்துடும். அப்போ என்ன ஆகும்னாக்கா, உண்மையாய் செய்கிறவர்கள் ஒடுக்கப்படுவார்கள். நான் இல்லைங்க, நான் செய்கிறேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதே நான் செய்கிறேன்ற கோட்பாடு வந்துடும் இல்லைங்களா. நீங்கள் தான் தலைவராகிறீங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ செய்கிறோம். அதுக்கு தானே நாங்கள் 2 குரூப்பாக இருந்துட்டு நாங்கள் 2 பேர் இப்போ நாங்கள் ஒன்றா சேர்ந்துக்கிறோம். எந்த விஷயத்தில் ஒன்றா சேர்ந்துக்கிறோம்? உங்கள் பேச்சை கேட்குறோன்ற விஷயத்தில் தானே. அப்போ நீங்கள் சொல்கிறத நாங்கள் செய்கிறோம். அப்போ அவங்க பேச்சை கேட்க மாட்டேன்னு யார் சொன்னாலும் நாங்கள் பார்த்துக்குறோம் அவங்கள. நீங்கள் பவர் கொடுங்கன்னு பவரும் வந்துடும் இல்லைங்களா. ஆனால் சிலரில் பலர் அந்த போதனைக்குள்ளே போகிறதுக்கு, அந்த போதனைகளை கை கொள்றதுக்கு ரொம்ப ஆர்வம் காட்டுவார்கள். ஏன்னா அவங்களுக்கு சில ஆதாயம் வேணும். அப்போ அந்த போதனையை கை கொள்ளுகிறேன் என்று முடிவு பண்ணவங்கன்னா நெற்றியில் முத்திரை தரித்தவர்கள். ஆனால் சிலர் இருப்பாங்க, எனக்கு அந்த போதனை மேலாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை, அது எதுனா போயிட்டோம், உனக்கு என்ன பண்ணணும், காணிக்கை கொடுக்கணுமா கொடுக்குறேன், கை நாள் ஏதாவது வேலை செஞ்சு கொடுக்கணுமா அதெல்லாம் செய்கிறன்றவங்க கைகளிலே முத்திரை தரித்தவர்கள் தாங்க. நெற்றியிலும் கையிலும் முத்திரை தைத்தவர்கள் இதுதான். ஆனால் இது தெரியாமல் இல்லைங்களா, கையில் மெமரி சிப் வைப்பாங்க. இது இருந்தால் தான் நீங்கள் வந்து எதுவும் விற்க முடியும்னா அந்தி கிறிஸ்துவனுடைய போதனை தலை தோங்கிறோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது. சிலர் வெறுக்கிறாங்க, சிலர் ஏற்றுக்கிறாங்க. ஆனால் அந்தி கிறிஸ்து மகிமைக்கு வரும்போது ஃபுல் போதனை வந்துடும். அந்த போதனை தான் கை கொள்ளணும்னு. அப்போது அதெல்லாம் யாரெல்லாம் ஏற்றுக்கிறாங்களோ இப்போவும் அதே காரியம்தான். இப்போவே ஸ்டார்ட் ஆகிடுச்சது. இப்போவே இந்த துர்போதனைகளை யாரெல்லாம் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களெல்லாம் நெத்தியில் முத்திரை தரித்தவர்கள். நான் ஏற்றுக்கிறது இல்லை, அதுக்கான ஆஃபரிங் அதெல்லாம் கொடுத்து நான் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் கைகளிலே முத்திரை தரித்தவர்கள். அதுதான் நெத்தியிலும் கையிலும் முத்திரை தரித்தவர்கள். மெமரி சிப் அதெல்லாம் கணக்கு இல்லை. அதெல்லாம் உங்களுக்கு இன்னும் தெளிவாக சொல்லணும்னா இல்லைங்களா, பார் கோடு தான் அந்தி கிறிஸ்துன்னாங்க, கம்ப்யூட்டர் அந்தி கிறிஸ்துன்னாங்க, ஆதார் கார்டு அந்தி கிறிஸ்துன்னாங்க, ஒரு காலத்தில் பாஸ்போர்ட்டே அந்தி கிறிஸ்துன்னாங்க. ஆனால் அப்படி சொன்னவங்க அவங்க தான் பாஸ்போர்ட் வச்சுன்னு ஃபாரின் போகிறாங்க. இப்போ பாஸ்போர்ட் அதெல்லாம் கிடையாதுங்க, ஆதார் கார்டெலாம் இல்லை, யார் சிப்பு வச்சுருக்கணும் அவங்க தான் ஃபாரின் போக முடியும்னாக்கா நம்ம ஆளுங்க தான் முதல்ல கைப்பாங்க. ஊழியம் தேவன் எனக்கு அங்கேயே கொடுத்துருக்கிறார், ஆகையால் அங்கே போக வேண்டியது கட்டாயம்ன்ட்டு போயிடுவாங்க. அப்போ சொல்லுவாங்க இது தேவனால் நடந்து கொண்டு இருக்கிறதுன்றவாங்க. வேலை முடிஞ்சிச்சு பார்த்தீங்களா. அது தேவன் பண்ணல. அதாவது ஒரு விஷயத்தை நம்ம வசனத்தவானை தான் மாற்றி பேசுறதுன்னு சொன்னேன் நான். வசனத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்க, பரிசுத்தவான்களை ஒடுக்குவான். கரெக்டுங்களா இல்லை, பரிசுத்தவான்களை ஒடுக்குவான். அவனுடைய திட்டமே பரிசுத்தவான்களை ஒடுக்கிறது. ஆனால் உலகத்தையே அங்கே ஒதுக்க முடியும்? உலகமே போப் சொன்னால் கேட்டுருவாங்களா? அது எப்படி முடியும்? அவங்க வேலையே கிறிஸ்துவர்களை, பரிசுத்தமான உண்மையான கிறிஸ்துவர்களை ஒடுக்கிறது அந்தி கிறிஸ்துவனுடைய வேலைங்க. உலகத்தை கண்ட்ரோல் பண்ணுறது அந்தி கிறிஸ்துவனுடைய வேலையே இல்லை. அதான் சொன்னாங்க 3 கொம்பு இருந்தது, 10 கொம்பு இருந்தது, அது 3 பிடுங்கப்பட்டது, 1 வந்தது. அந்த ஒன்று வேற இருந்தது, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. என்ன டிஃப்ரெண்ட்டு? இந்த 10 கொம்பும் மக்களை அரசால வந்தது. இந்த ஒரு கொம்போ சபை மீது அதிகாரம் செலுத்தி பரிசுத்தவான்களை ஒடுக்கி அவர்களை ரத்தத்தை குடிக்கிறதுக்கு வந்தது. அதுதான் அவங்க சொல்கிறாங்க, பரிசுத்தவான்கள் ரத்தத்தை குடிக்க வந்தது. உலகத்துக்கு இல்லை. அது போயிட்டு உலகத்தில் செப்பு வைப்பாங்க, அது வைப்பாங்க, இது வைப்பாங்க. இதுதான் அந்திகிறிஸ்து. ஏன் அந்திகிறிஸ்து வருவான் வந்தாச்சு. அந்த அந்திகிறிஸ்து கூட்டத்தில் நம்ம இருக்கிறோம். அங்கே தான் அந்த ஏசு கிறிஸ்துன்ற பேரில் இல்லைங்களா, அவன் வந்து உட்காந்துட்டு இருக்கிறான். அவனை தான் ஆராதனை பண்ணுறோம், துதிக்கிறோம். ஏன்னா வேத வசனத்தின்படி வரலையே. தப்பாக போகும்போது எந்த சபையில் இருக்கிறோம் நம்ம? வேத வசனத்து பண்ணி இல்லைனாக்கா எந்த சபையில் இருக்கிறோம் நம்ம? பரவாயில்ல, அவர் சொல்கிறாரு, அது கரெக்டாக தான் இருக்குன்னு ஏற்றுக்கிட்டு நாமே சமாதானப்படுத்தி தான் வாழ்ந்துட்டுருக்குறோம் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்றதை தவிர. நிறைய பேருக்கு தெரியும் பைபிள் இது இல்லை, என்ன அப்படி மாற்றி வருது. சரி, ஓகே, அவர் சொன்னால் சரியாக இருக்கும், நம்ம எதிர்த்து கேட்கலாம், நம்ம தேவனுக்குள்ள உண்மையாக இருக்குமோ அப்படியே போயிடுவோம். ஆனால் அதுதான் சொன்னாங்க, அதான் கைகளில் முத்திரை திருத்தல், அதுதான் கரெக்டு. நெத்தியில் இருக்கிறான், அவங்க நெத்தியில் முத்திரை திருத்தவர். அதுதான் இந்த 13ஆம் அதிகாரம் 16-17 இருக்குது, வெளிப்படுத்தல். வாசிக்கலாமா? அது சிறியோர் பெரியோர், ஐஸ்வர்யவான்கள், தரித்திரர், சுயாதீனர், அடிமைகள், இவர்கள் யாவரும் தங்கள் தங்கள் வலது கைகளிலாவது நெற்றிகளிலாவது ஒரு முத்திரையை பெறும்படிக்கும் அந்த மிருகத்தின் முத்திரையாவது அதன் நாமத்தையாவது அதன் நாமத்தின் இலக்கத்தையாவது தரித்து கொள்ளுகிறவன் தவிர
வேறு ஒருவனும் கொல்லவும் விற்கவும் கூடாத படிக்கும் செய்தது. பார்த்தீங்களா, நெத்திலே முத்திரை தரித்தவர்கள் தவிர இன்னும் அந்த போதனையை ஏற்றுக்கணும். அந்த போதனைக்கு சாக்ரிஃபைஸ் பண்ணுறோம். இப்போ கூட அந்த போதனைக்கு நம்ம கையில் நாங்கள் அதுக்கான உதவிகள் ஏதாவது செஞ்சோம்னா நாமளும் அந்தி கிறிஸ்து கூட்டத்தில் தான் இருக்கிறோம். கையில் முத்திரை தரித்தவர்களாயிடுறோம். பார்த்தீங்களா? அதனால் வேறு யாரும் கொல்லவும் விற்கவும்னா ஊழியம் பண்ண முடியாது. நீ தலைவர் சொல்கிற பேச்சை கேட்டு நடந்தினா இங்கே கிறிஸ்துவனா இருக்கலாம். இல்லைன்னா நீ ஊழியம் பண்ணக்கூடாது. நீ ஊழியம் பண்ணுறது எங்கெந்தெல்லாம் சப்போர்ட் வருது எல்லாம் தரமட்டமாயிரும். இதுதான் பரிசுத்தவான்கள். உண்மையான பரிசுத்தவான்கள் இனி வீடு வாசல்லாம் இருக்காதுங்க, எல்லாம் போயிடும். ரொம்ப பெரிய துன்பம் வரும் கிறிஸ்துவர்களாலே மட்டும்தான். அதுதான் இது ஓங்கும் போது தான் இயேசு கிறிஸ்துவின் வருகை இருக்கும். அதான் தெசலோனிக்கே சொல்கிறாங்க, விசுவாசம் துரோகம் முந்தி நேரிட்டு கேட்டின் மகனாகிய பாவ மனுஷன் வெளிப்பட்டால் ஒழிய அந்த நாள் வராது. அந்த காலத்தை நோக்கி போயிட்டுருக்குறோம். இந்த யுத்தங்களும் யுத்தகன் செய்திகளும் அதெல்லாம் நடக்கும். அந்த உடனே உலகம் முடிவு கிடையாது. உலகம் முடிவுனா அந்தி கிறிஸ்து பார்த்துட்டே இருக்கணும், மகிமைக்கு வரணும். ஒரு பக்கம் அந்தி கிறிஸ்து மகிமைக்கு வரணும், இன்னொரு பக்கம் இஸ்ரேல் ஒடுக்கப்படணும். மற்ற தேசங்களால் என்ன பண்ணணும், இஸ்ரேலு ஒடுக்கப்படணும். அப்படி ஒடுக்கப்படும் போது இஸ்ரேல் கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கும்போது இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத இஸ்ரேல் ஜனங்கள் அப்போ இயேசுவேன்னு சொல்லும்போது அங்கே தான் இயேசு கிறிஸ்துவனுடைய கால் பதிக்கப்பட போகிறது. ஒரு பக்கம் அங்கே, ஒரு பக்கம் அந்தி கிறிஸ்து, இன்னொரு பக்கம் உலகத்தில் சண்டை பிரச்சனை, அது ஒரு பக்கம் குடும்பத்தில் சண்டை பிரச்சனைகள், அது ஒரு பக்கம். இது எல்லாமே ஒன்றா சேர்க்குறா இருப்பாங்க தேவன். ஆனால் நாம் எல்லாத்தையும் செப்பரேட்டாக இப்போ நம்ம இந்த ஸ்டடியில் பார்த்துட்டு வரோம் எல்லாம். இதுதான் உலகத்தின் முடிவு. எப்போ அங்கே இஸ்ரேலுக்கு கை எடுக்கும்போது சத்தியத்தில் இருக்கிற நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுறது, அமெரிக்கா சப்போர்ட் விடும்போது உலகம் முடிவாக வரப்போகுது. ஒரு பக்கம் சபையில் அந்தி கிறிஸ்து மகிமைக்கு வருவான், பரிசுத்தவான்களுக்கு விரோதமான சம்பவங்கள் நடக்கும். இப்போவே நீங்கள் தேவனுக்குள்ள சத்தியத்தில் உண்மையாக இருந்தாக்கா உங்கள் குடும்பத்தில் இருந்தோ, உங்கள் நண்பர்கள்கிட்ட இருந்தோ, உங்களுடைய சுற்றுச்சூழல்கிட்ட இருந்தோ உங்களுக்கு பகை உருவாயிட்டு இருக்குது உங்களால் உணர முடியும். அவர்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்களாக இருப்பார்கள். அவர்கள் எல்லாரும் கிறிஸ்தவர்கள். இது ஒரு குடும்பத்து ஸ்டார்டிங், ஒரு சபையாக வர போகுது. எல்லாத்துக்கும் தயாராக இருக்கணும். பார்த்தீங்களா? அதனால தான் சொல்கிறாங்க, நீங்களா கைகளில் நெற்றியில் முத்திரை தரித்தவர்கள். நான் பலமுறை சொல்லியிருக்கிறேன், பைபிள் வசனத்தில் ஒவ்வொரு காரியத்துக்கும் 2 அர்த்தங்கள் வரும். இந்த முத்திரை கூட 2 அர்த்தம் வருது. ஒன்று லாக்கு, சீல் பண்ணிடுது. முத்திரையை உடைத்தான், 1ஆம் தூதன் வந்துலாம் இருக்கும். முத்திரை உடைக்கப்பட்டதுன்னு இருக்கும். தானியேலில் சொல்லும்போது இந்த புஸ்தகத்தை முத்திரை போடுன்னு இருக்கும். வெளிப்படத்தில் சொல்லும்போது இனி இந்த முத்திரை உடைச்சிரு, இனி சீல் பண்ணாதேன்னு இருக்கும். சீல் முத்திரைன்னு. இன்னொரு அர்த்தம் முத்திரைன்னா அடையாளம்னு அர்த்தம். முத்திரை பதிக்கப்பட்டவர்கள்னா அடையாளம்னு அர்த்தம். அதனால் இந்த முத்திரையை தரித்து கொண்டவர்களுடைய முடிவு ரொம்ப பயங்கரமாக இருக்கும். அதாவது அந்தி கிறிஸ்துவினுடைய போதனையை ஏற்றுக்கொண்டவர்கள், நான் ஏற்றுக்கொள்ளலை அதுக்காக நான் கைகளையோ அல்லது காணிக்கையோ கொடுத்து நான் அதை பேலன்ஸ் பண்ணிக்கிறேன் என்று சொல்லி அந்தி கிறிஸ்துவின் கூட்டத்தில் இணைந்திருக்கிற கிறிஸ்துவர்களோடு இணைந்திருக்கிறவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய சோதனை இருக்குதுன்னு வேதத்தில் தீர்க்கதரிசனம் தெளிவுபடுத்துது. வெளிப்படுத்தல் 14ஆம் அதிகாரத்தில் அது குறித்து நம்ம நிறைய பார்க்கலாம். அது நீங்கள் 13ஆம் அதிகாரம் வாசிச்சிருங்களா, அடுத்த புத்தகம் எல்லாமே அதை பற்றி தான் வந்துட்டே இருக்குதுங்க. வாசிச்சு பாருங்களேன். வெளிப்படுத்தல் 14, 11. அவர்களுடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும். அவருடைய வாதையின் புகை சதா காலங்களிலும் எழும்பும். மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கும் அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்துக் கொள்ளுகிற எவனுக்கும் இரவும் பகலும் இளைப்பாறுதல் இராது, நிம்மதியா இருக்காது. பாத்தீங்களா? அந்த நல்ல சத்தியம் தெரியாம கண்கள் கூட இருந்தா பரவாயில்ல, இல்லைங்களா? 1000 வருஷம் ஆட்சி காலத்தில் கண் திறந்துடலாம். ஆனால் கண்கள் திறக்கப்பட்ட பிறகும் மறுபடியும் அந்த பெயர் கிறிஸ்தவ சபைக்குள்ள, அந்த போதனைக்குள்ளே நம்ம வந்து அந்தி கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறோம். ஏன்னா இன்றைக்கி பெயர் கிறிஸ்தவ சபைகள் சத்தியத்தில் இல்லை. இன்றைக்கு நான் இப்போ கூட நான் ஓப்பனாக தைரியமாக பேச முடியுது. ஆனால் ஒரு காலம் வரும்போது என்னாலும் பேச முடியாது, என் வாயை என்னை ஒடுக்கிடுவாங்க. ஆனால் சாவறதுக்குள்ளே எவ்வளோ ஓப்பனாக நம்ம தேவனுடைய சத்தியத்தை சொல்ல முடியுமோ சொல்லிடலாம் அப்படின்ற முடிவோடு நான் இதை செஞ்சிட்ருக்கிறேன். எவ்வளோ பேருக்கு சத்தியம் போட்டோம், கேட்கிறவள் காது இல்லவன் கேட்கிறவன் போட்டேன், என் வேலை முடிக்கணும், அவ்வளோதான். ஆனால் ஒரு காலம் வரும்போது இவ்வளோ தைரியமாக ஓப்பனாக பேச முடியாது.
பேசக்கூடாதுன்னு வந்துடும். இப்போ இருக்குதே மார்ட்டின் லூத்தர் சொல்லியிருக்காங்க, அவர் சொன்னால் சொல்லு போகிறாரு, நீ சொன்னது சட்டப்படி குற்றம்னு வந்துடும். நீ எழுதி வச்சுக்கிறது சொல்ல முடியாத காலம் வந்துடும். பார்த்தீங்களா? அப்போ மகா உபத்திரம் வந்துடும். எப்படியாப்பட்ட உபத்திரம்னா, அவங்களுக்கு வர்ற உபத்திரத்தை பார்த்து மற்றவங்களுக்குலாம் பயம் வரும். இந்த மாதிரி நம்மளுக்கும் வரணும். தான் புகை, நெருப்பு எரிஞ்சு முடிஞ்சது புகை வருதுன்னு நாங்கள் அடையாளம், நெருப்பு இங்கே எரிஞ்சதுக்குன்றது அடையாளம். அதே தாங்க 16:2 கூட சொல்கிறாங்க. வெளிப்படுத்தல் 16:2 சொல்கிறாங்க, 19:20 சொல்கிறாங்க. 16:2 வாசிக்கலாமா? முதலாம் தூதன் போய் தன் கலசத்தில் உள்ளதை பூமியின் மேல் ஊற்றினான். உடனே மிருகத்தின் முத்திரையை தரித்தவர்களும் அதன் சொரூபத்தை வணங்குகிறவர்களும் ஆகிய மனுஷர்களுக்கு பொல்லாத கொடிய புண் உண்டாயிற்று. பொல்லாத கொடிய புண் இன்னும் வரல. இதெல்லாம் இன்னும் இந்த தீர்க்கதரிசனம் நிறைவேறல. அது நிறைவேறனால தான் எல்லாம் ஜாலியாக்குறாங்க. அது நிறைவேறுகிற காலம் வரும். அப்போ யோசிப்பாங்க, நம்ம பரிசுத்தவான்களே ஒடுக்கி நம்ம இதெல்லாம் பண்ணமே. ஏன்னா அப்போ தான் இயேசு கிறிஸ்துவின் வருகை ரொம்ப பவர்ஃபுல்லாக இறங்க ஆரம்பிச்சிடும். அப்போ பரிசுத்தவான்களை ஒடுக்கினவர்களுக்கு இந்த அந்தி கிறிஸ்துவனுடைய கூட்டத்தாருக்கு மிகப்பெரிய பிரச்சனை. இதான் 19:20 இருக்கு. 19:20 அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். எல்லாரும் முடிச்சிடுவாங்க. மிருகம், அந்தி கிறிஸ்து, அந்த ஹெட்டு யாரு, அது கீழே யாரு, கள்ள தீர்க்கதரிசிகள் ஊழியக்காரங்க யாருங்க? இந்த 2 மிருகம் வராங்களே, நீ தீர்க்கதரிசனம் ஊழியம் அது இது, அவங்க அந்த மிருகம் பவர்ஃபுல்லாக இருக்கிறது. எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க? பிடிச்சி நாசனம் பண்ணுறாரு தேவன். அதுதான் ஃபைனல். அப்புறம் தான் உயிர் தேர்தல் ஆரம்பம். இதெல்லாம் என்ன ஆகணும்? நடக்கணும். ஆனால் தான் சொல்லும் போது அதன் முத்திரையின் இலக்கம் உள்ளவர்களாக என்ன பண்ணுங்க? அதாவது அந்த முத்திரைக்கு அந்த வசன வாசிங்கள 15:2 இருக்கு பாருங்களேன். அன்றியும் அக்கினி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும். போதுங்க, அக்னி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடல் சொல்கிறாங்க. இப்போ அந்த முத்திரையை தரிக்காதவர்கள் அவங்களுக்கு என்ன நடக்கும்ன்றது தான் இந்த வசனம். அக்னி கடலும் மகா பெரிய சோதனை, சுற்றி கடல் நடுவில் தான். ஏன்னா உலக சபைகள்லாம் ஒன்றா சேர்ந்துடும். அப்போ எப்படி இருக்கும் பாருங்க. இன்றைக்கி நம்ம ஏதோ ரோமன் கேத்தலிக் மட்டும் சொல்லி ஃபோக்கஸ் பண்ணுறோம் இல்லை. ஏற்கனவே உலக சபைகள் அங்கே போய் சேர்ந்தாச்சு. போப் தான் தலைவர்னு டிக்ளேர் பண்ணியாச்சு. ஆனால் கிறிஸ்துவ மத தலைவர் அவர் தான். இப்போ பவர் இன்னும் வரல. பவர் வந்துட்டா இப்போ உண்மையான சத்தியம் சொல்கிறவங்களுக்கு என்னங்க? நம்மளை சுற்றி என்னங்க? அக்னி தான் பிரச்சனை தான். அக்னி கடல் வாசிக்கலாங்க, அது வாசிக்கலாம். 15:2 வாசிக்குமா? 15:2 வெளிப்படுத்தல். அன்றையும் அக்னி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலையும் மிருகத்திற்கும் அதன் சொரூபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்தின் இலக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜெயங்கொண்டவர்கள் தேவ சுரமண்டலங்களை பிடித்துக்கொண்டு அந்த கண்ணாடி கடல் அருகே நிற்கிறதையும் கண்டேன். அதுதாங்க பயங்கரமான உபத்திரம் இருக்கு அங்க. பாத்தீங்களா? மிருகம், சொரூபம் எல்லாம் வருது பாருங்க. நீங்களா? அப்புறம் நெத்தியில் கையில் முத்திரை தரிக்காதவர்கள் அப்படின்னா அதில் சேராதவர்கள் அவங்க தான் தேவனுடைய பிள்ளைகள், உண்மை கிறிஸ்தவர்கள். சொன்னார் இல்லையா? கலையும் செடியும் என்ன பண்ணிட்டு வளர விட்டுரு. அவங்க கேட்குறாங்க, ஐயோப்பா நம்ம விதை போட்டோம், களை வந்துங்க வேலைக்காரங்களாம் நித்திரை பண்ணிட்டாங்க, சாத்தான் வந்து என்ன பண்ணிட்டான்? களை போட்டான். உண்மையான ஊழியர்கள் இறந்துட்டாங்க, அப்போஸ்தலர்கள் மறுத்துட்டாங்க. அப்போ சபை என்னாச்சு? சாத்தான் கைக்கு போச்சு, களை போட்டான். அப்போயே எடுத்துரும். தேவன் சொல்கிற இல்லை எடுக்காதுப்பா, இப்போ தான் கோதுமை கூட வளர ஆரம்பிச்சுக்குது, நீ கலையை பிடிக்கணும், அதோட வேறு கூட லூஸ் ஆயிடும். அது செய்யாது, அப்படி விட்டுரு. ரெண்டுமே அப்படியே விட்டுரு, ரெண்டும் வளரட்டும். கடைசி காலத்தில் நான் அறுக்கிறவர்களை கூப்பிடுவேன். அவங்க கையில் அருவாளோடு வந்து, அருவாள்னா நாங்கள் ஆழமான சத்தியம், அருவாளோடு வந்து கலைகளை கட் பண்ணுவாங்க. அந்த சத்தியத்தில் அவங்க சேர மாட்டாங்க. அவர்களை கட்டுகளாக கட்டி அக்னிக்காக வச்சுருவேன். கோதுமையோ களஞ்சியத்தில் சேர்ப்பேன். அந்த காலத்துக்கு வந்தாச்சு. அதனால தான் சபைகளில் சத்தியத்துக்காக இருக்கிறவர்கள் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக செப்பரேட்டாக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த போதனைக்குள்ளே நம்மளால் இருக்க முடியாதுன்னு செப்பரேட்டாக ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த தீர்க்கதரிசனம் வந்துருச்சிங்களா? பார்த்தீங்களா? ஏன் தெரியுமா? அடுத்த வசனம் வாசிக்கிறோம். அடுத்த வசனம் வாசிங்க. அவர்கள்
தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி, ரெண்டும் ஒரே பாட்டு, மோசேயின் பாட்டு ஆட்டுக்குட்டியின் ஒரே பாட்டு. என்ன பாட்டுன்னு அடுத்து சொல்றாங்க. சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, தேவரீருடைய கிரிகைகள் மகத்துவமும் ஆச்சரியமுமானவைகள். பரிசுத்தவான்களின் ராஜாவே, தேவரீருடைய வழிகள் நீதியும் சத்தியமுமானவைகள். அந்த வழிக்கு போயிட்டாங்க, நீதியும் சத்தியம். இன்னைக்கு பேர் கிறிஸ்து சபையில் எங்க இருக்குது நீதி, எங்க இருக்குது சத்தியம்? ஏன் ஒரு சபையை விட்டு இன்னொரு சபையில் மக்கள் ஓடுறாங்க? ஏன் என்னது அங்கிருந்து ஓடுறாங்க? ஏன் அவங்க நீதியை தேடுறாங்க, சத்தியத்தை தேடுறாங்க. அங்கே நீதி இல்லை, நீ மாறிட்டே இருக்கிறாங்க. எப்போ சத்தியத்துக்குள்ளே வராங்களோ அப்போ தான் ஸ்டாண்டர்டாக வராங்க. அப்போ நெத்தியில் முத்திரை தரிக்காதவர்கள் தான் தேவனுடைய பிள்ளைகள். ஆனால் இப்போ நம்ம தேவனுடைய பிள்ளைகள் என்றுமே. ஆமாம், கலையும் கோதுமையும் வளரட்டும்னு ரெண்டுத்துக்கும் தண்ணி ஊற்றுறாரு, ரெண்டுத்துக்கும் எல்லா ஊட்ட சத்தம் கொடுத்துருக்கிறாரு. நல்ல போஷாக்காக வளர்க்குறாரு. அந்த போஷாக்கை பார்த்து இது தான் பொழுதுன்னு நம்ம தப்பாக நினச்சிக்கிறோம். ஆனால் அறுக்கும்போது தான் எது எங்கே போகுதுன்னு தெரியும். இன்றைக்கு சபைக்குள்ளே எல்லாமே அப்படித்தான் இருக்குது. கலையும் நல்லா தான் இருக்குது, கோதுமையும் நல்லா தான் இருக்குது. ஆனால் கோதுமைக்கும் கலைக்கும் வித்தியாசம் தெரியல. ஆனால் ஒரு அறுவடை இருக்கிறது, அப்போ தான் டிஃப்ரெண்ட் ஆகிடும். ஆனால் முதல்ல இயேசு கிறிஸ்துவனுடைய முதலாம் வருகையில் ஒரு அறுவடை ஆச்சு. அது என்னென்னா தூற்றுக்கூடை அவர்கிட்ட இருந்தது. அதில் கோதுமையும் பதரையும் வெவ்வேறாக பிரித்தார். கோதுமை பதர் பார்க்குறதுக்கு ஒன்றா இருக்கும், ஆனால் உள்ள மணி இருக்காது, அவ்வளோதான். கோதுமையில் மணி இருக்கும், அதில் மணி இருக்காது. தூற்றும் போது காற்றடிக்கும் போது வெயிட் இல்லாததுனால பறந்துடும், அப்படி இருந்தது. ஆனால் இயேசு கிறிஸ்துவனுடைய ரெண்டாவது வருகையில் அறிவாலே இருக்குது. அங்கே என்ன இருக்குதுன்னா கோதுமையும் கலையும் இருக்குது. ரெண்டுமே வேறு வேறு, டோட்டல் சேஞ்ச். அதாவது பரவாயில்ல, முதலாம் வருகையில் இது டோட்டல் சேஞ்ச். இது வேறு, அது வேறு. தெளிவாக தெரியும் கலைக்கும் கோதுமைக்கும் இருக்கிற வித்தியாசம். கலை என்னங்க, நிறைய செடி இருக்கும், எது வளரணுமோ அது வளராமல் மற்றதெல்லாம் வளர்த்துருக்கோம், அதான் கலை. அப்படியே இன்றைக்கி சபையில் எது வளரணுமோ அது வளராமல் மற்றதெல்லாம் வளர்த்துருக்கோம். இயேசு கிறிஸ்துக்குள்ளே வளர வேண்டியது வளராமல் மற்றதெல்லாம் வந்திருக்கும். மற்ற காரியங்களும் முக்கியத்துவம் நாங்கள் ஆயிட்டுருக்கோம். அப்படி தேவனுக்காக இருக்கிற ஜனங்கள் அது நெற்றியை கையில் முத்திரை தரிக்காதவர்கள் தான் இயேசு கிறிஸ்து கூட ராஜாவை உட்காருவாங்க என்று வெளிப்படுத்தல் 20 இருக்குது. 20ஆம் அதிகாரத்தில் அதை பற்றி தான் சொல்லுவாங்க. ஃபுல்லாக தேவனுடைய ராஜ்யம் அது முடிவை பற்றியே இருக்கும். வாசிக்கலாமா? 20:4. அன்றியும் நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள். நியாயத்தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. இயேசுவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் தேவனுடைய வசனத்தின் நிமித்தமும் சிரசேதம் பண்ணப்பட்டவர்களுடைய ஆத்துமாக்களையும். போதுங்க. இப்போ சிரசேதம் பண்ணப்பட்டவர்கள்லாம் கழுத்து வெட்டப்பட்டவர்கள். அப்போ கழுத்து வெட்டிட்டா அந்த உடம்பு தானா எதுவுமே யோசிக்காது. அப்போ இயேசு கிறிஸ்துவை தலையாய் பெற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்து சொன்னது போல வாழ்கிறவர்கள், அதுதான் தலை வெட்டப்பட்டவர்கள். அது ஒன்று நினச்சா அடுத்தது மிருகத்தையாவது அதன் சொரூபத்தையாவது வணங்காமல். போதுங்க. மிருகத்தையாவது சொரூபத்தையாவது, மிருகம் சொரூபம் எல்லாம் தெரியும் நம்மளுக்கு. அந்தி கிறிஸ்துவை பற்றி சொல்கிறாங்க. அந்தி கிறிஸ்துவ கூட சேராதவர்கள். அப்புறங்க தங்கள் நெற்றியிலும் தங்கள் கையிலும் அதன் முத்திரையை தரித்து கொள்ளாமலும் இருந்தவர்களையும் கண்டு. போதுங்க. இப்போ இவங்க எப்படிங்க, நெத்தியிலையும் கையிலையும் முத்திரை தரிக்காதவர்கள். இவங்க தான் 1000 வருஷம் அரசாள முடியும். இவங்க தான் அந்த தன்னுடைய தலையை வேணான்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவை தலையை அணிந்தவர்கள். மற்றவங்களாம் தருதலையாகிறாங்க. வேற ஒரு தலையை போதனையை வேற ஒருத்தர் நம்மளுக்கு இவர் தான் தலையாக இருக்கட்டும், தலைவராக இருக்கட்டும்னு நினச்சிருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்து தான் தலைவர். பார்த்தீங்களா? அப்போ ரெண்டாவது மிருகம் செய்கிற வேலை, பூமியிலேருந்து வந்த வேலை, மீதிக்கிற ஜனங்களெல்லாம் மோசம் போக்கி உங்களை எல்லாம் கிறிஸ்துவர் ஆயிருங்க, நீங்கள் ரட்சிக்கப்படலைன்னா என்ன ஆயிருங்க, நரகத்துக்கு போயிருங்கன்ற போதனை சொல்லி எப்படி ஆகிலும் உலகத்தையே கிறிஸ்துவ நாடாக மாற்ற வேண்டும் என்று கங்கணம் கட்டிக்கொண்டு செயல்பட்டு அந்த செயலாக்கம் எல்லாம் அந்த மிருகத்துக்கு அடிபட்டுச்சே, அதுக்கு சொரூபத்தை உருவாக்கி அதுக்கு உயிர் கொடுக்குற வேலையாக்கி அவர் எப்படியாவது தலைவராக்கிட்டா நம்ம நாட்டில் நாம் சௌகரியமாக உட்காரலாம். நம்மளை எதிர்க்கிறவர்கள் யாரும் இல்லை. அரசாங்கம் அவங்க பாட்டுன்னு உலகத்தை அரசாலட்டும், நம்ம சொகுசாக இருக்கலாம் அப்படின்னு சில காய்கள் நகற்றப்பட்டு வருகிறது. அது சாத்தான் ரொம்ப அருமையாக பிளான் பண்ணி அவனுக்கு தேவையான ஆட்களை வைத்து காய் நகர்த்திட்டுருக்கிறான். யாரெல்லாம் கண்மூடித்தனமாக தேவனை விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் கண்மூடித்தனமாக இருக்கிறார் என்கிற காரணத்தை மையமாக வைத்து அவர்களுக்கு தேவை என்னென்னமோ செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு அவர்கள் தேவன் சத்தியத்தை பற்றி அறிவே இல்லாத மாதிரி பண்ணி அவர்களை வச்சு காய் நடத்திட்டே வரான்.
ஆனால் இயேசு கிறிஸ்துவை பார்க்கும்போது தான் அவங்களுக்கு தெரியும், நாம் தவறான போதனையில் இருந்தோம், நாம் தவறாக வழிநடத்தப்பட்டோம் என்று அப்போ தான் புரிவாங்க. ஆனால் இப்பொழுதோ தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவனுடைய வார்த்தை எச்சரிப்பாக வந்து கொண்டிருக்கிறது. நாம் இப்போ புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இப்போ இதெல்லாம் கொஞ்ச காலத்துக்கு தான், இனி வரப்போகிறது இல்லை, அப்படியே போயிடும். ஏன்னா கடைசி காலத்தை நோக்கி நாம் போயிட்டுருக்கிறோம். ஓகே, அந்தி கிறிஸ்துவனுடைய முடிவு எப்படி இருக்கும் சரிங்களா? இந்த முடிவெல்லாம் பார்த்து லாஸ்ட்டில் கன்க்ளூஷன் நம்ம வரலாம். இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை குறித்து எல்லாத்தையும் நம்ம கன்க்ளூஷன் வரலாம். வெளிப்படுத்தல் 17ஆம் அதிகாரத்தில் அந்தி கிறிஸ்துவனுடைய முடிவை பற்றி இருக்குது. அங்கே இவ்வளோ மிருகம் அப்படிலாம் பார்த்தோமே, தானியல்லையும் மிருகம்தான் பார்த்தோம், இப்போவும் மிருகம்தான் பார்க்குறோம். ஆனால் இப்போ இந்த 17ஆம் அதிகாரத்தில் தான் வேறு ஒரு விஷயமாக காட்டுறாங்க, தெளிவாக காட்டுறாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். வாசிக்கலாமா? 17:1. 7 கலசங்களை உடைய அந்த 7 தூதரில் ஒருவன் வந்து என்னோட பேசி, நீ வா, திரளான தண்ணீர்கள் மேல் உட்கார்ந்திருக்கிற மகா வேசியோட பூமியின் ராஜாக்கள் வேசித்தனம் பண்ணினார்களே. போதுங்க, அப்படி வேசித்தனம் போதுங்க. இப்போ திரளான தண்ணீர் அண்டைன்னா உலக ஜனங்கள் மத்தியில் உட்கார்ந்துருக்கிற ஸ்திரீ, வேசி ஸ்திரீ. நல்ல ஸ்திரீனா சபை, ஸ்திரீனா சபை, அது பைபிளில் ஸ்திரீனா சபையை குறிக்குது. அப்போ வேசி ஸ்திரீனா கெட்டு போன சபை. வெளிப்படுத்தல் 12ஆம் அதிகாரத்தில் நல்ல ஸ்திரியை பற்றி இருக்குது. இங்கே 17ஆம் அதிகாரத்தில் வேசி ஸ்திரியை பற்றி இருக்குது, கெட்டு போன சபையை பற்றி. இப்போ இந்த கெட்டு போன சபை அங்கே பார்த்தோமே, எங்கங்க, அதாவது 2 மிருகம் பார்த்தோமே, கடல்லேருந்து வந்த மிருகம், பூமியிலேருந்து வந்த மிருகம், இந்த எல்லாம் சேர்ந்து மகிமைக்கு வந்த காரியத்தை பற்றி 17ஆம் அதிகாரத்தில் சொல்கிறாங்க. இது எப்படிலாம் மகிமைக்கு வரப்போகுது? தேவனுக்கு சித்தமானால் அதை குறித்து நாம் பாகம் 8 நம்ம பார்க்கலாம். இந்த நல்ல நேரத்தை கொடுத்த பிதாவாகிய தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலம் நன்றி செலுத்துவோம். ஆமென்.